தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக விலகுவதாக டிடிவி தினகரன் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் யாரும் சற்றும் எதிர்பாராத வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக விலகுவதாக டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவார்கள் என்றும் அதற்கு அம்மாவின் கட்சியை சேர்ந்தவர்கள் சரியான முயற்சியை செய்வார்கள் என்றும் எதிர்பார்த்தோம் எனவும், ஆனால் அவர்கள் துரோகத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஊர் ஊராக தெரிவதை பார்த்தால் அதற்கான வழியும் இல்லை, அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பும் இல்லை என்பது புரிந்ததாகவும் கூறினார். அதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். அது இல்லை, துரோகம் தலைவிரித்தாடுகிறது. அது கடந்த 1.5 மாதமா பார்த்தா துரோகம் ஊருக்கு ஊரு போய் ஆணவம் அகங்காரம் பிடித்து சவுண்ட் பார்ட்டி மாதிரி ஒவ்வொரு ஊரா போயிட்டு வர்றதை பார்த்ததும் இதற்கு திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ துரோகம் நாங்கள் செய்தது சரி என்பதை போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி வருவதை எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால்தான் நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருந்தது. அது இனியும் காத்திருப்பது சரியல்ல என்பதை உணர்ந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் எங்கள் வழியிலே செல்கிறோம். தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகும் முடிவை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கவில்லை எனவும், இதுகுறித்து நிதானமாக யோசித்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் பேசி முடிவை எடுத்தோம் எனவும் விளக்கமளித்துள்ளார். நீங்கள் முடிவெடுங்கள் என்று பல மாதங்களாக கேட்டு வருகிறார்கள். நான் பொறுமையாக இருந்தேன். உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் அந்த முடிவு எடுக்கல. நிதானமாக யோசித்து எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களுடன் கலந்து ஆலோசித்து நாம் எப்படி துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே ஒரு சிலரின் துரோகத்திற்கு எதிராகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என்று நம்பினோம். ஆனால் எந்த வாய்ப்பும் தெரியவில்லை. அதனால் நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே ஒரு சிலரின் துரோகத்தை எதிர்த்துதான் எனவும், அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என நம்பியிருந்தோம். ஆனால் அதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை என்பது புரிந்தது. அதனால் நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம் என தெரிவித்த டிடிவி தினகரன், அடுத்த கட்ட நகர்வு குறித்து டிசம்பர் மாதம் முடிவு செய்வோம் என்றார். பொறுத்திருந்து பாருங்களேன், டிசம்பர் வரை பொறுத்திருங்களேன். எங்களது நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு தெரிய வரும்.